வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். சிஎம் விஜய் வெளியிடப் போகும் வெள்ளை அறிக்கை ஆரம்ப உரையில் அதிரடி. கோட்டையில் சல்யூட் அடித்து வரவேற்பு. முதல்வர் சீட்டில் மாசாக அமர்ந்த விஜய். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று பேச வேண்டாம். விஜயின் குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் பதில். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராக தயார். மஹிந்த ராஜபக்ஷ கருத்து. நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் யாழ்தேவி ரயில் சேவை. மின்சார கட்டணம் அதிரடி மாற்றம் நாளை முதல் நடைமுறை. மண்சரி வெள்ள அபாயம். மக்கள் அவதானமாக இருக்குமாறு அவசர எச்சரிக்கை. இலங்கை இன்று உலுக்கிய விபத்துக்கள். ஒருவர் பலி, பலர் காயம். தரமற்ற உருக்கு கம்பி உற்பத்தி. கோமாகம தொழிற்சாலைக்கு முத்திரை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. நான் தேவதூதன் ஒன்றுமல்ல, நானும் ஒரு சாதாரண மனிதன்தான். நான் முன்னரே கூறியது போல சாத்தியமற்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். என்னால் எது சாத்தியமோ அவற்றை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், வறுமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும், பசி என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். உங்களில் ஒருவன்தான் நான். இந்த தேர்தல் களத்தில் நான் இறங்கிய போது நான் அதிக அவமானங்களையும் வலிகளையும் சந்திக்க நேரிட்டது. அது என்னை மட்டுமல்ல, என் மக்களான உங்களையும் பாதித்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு நன்றி. இத்தனை போராட்டங்களை கடந்து இன்று யோசப் விஜயாகிய நான் என்ற கூற்றை உண்மையாக்கி இருக்கின்றீர்கள். நான் தேவதூதன் ஒன்றுமல்ல, நானும் ஒரு சாதாரண மனிதன்தான். நான் முன்னரே கூறியது போல சாத்தியமற்ற வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். என்னால் எது சாத்தியமோ அவற்றை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். மிக இக்கட்டான நிலையில் இந்த அரசாங்கத்தை நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். மிக அதிக கடன் தொகை திரைசேரியே காலியாக இருப்பதாக தெரிகின்றது. உள்ளே சென்று பார்த்தால் தான் தெரியும் என்றும், என்ன இருக்கின்றது இல்லை என்பதை கண்டறிய முடியும் என்றும் தெரிவித்தார். அனைத்தையும் பார்த்த பிறகு என்ன விவரங்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக நான் உங்களுக்கு வெளியிடுவேன். இவற்றை சரி செய்ய எனக்கு சிறிது கால அவகாசம் வேண்டும். இது மக்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை மிக உறுதியாக வைத்திருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய முயற்சி இன்றிலிருந்து எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு மற்றும் அனைவருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்னை அவமானப்படுத்தியவர்களாகவே இருந்தாலும், என்னை கஷ்டப்படுத்தியவர்களாகவே இருந்தாலும் அவர்களும் என் மக்கள்தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள்தான். அடிப்படை விடயங்கள், கல்வி, மருத்துவம், சாலை வசதி உள்ளிட்டவற்றில் என்னுடைய முதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தோன்றுகின்றது. நான் முன்னதாகவே கூறியது போல இந்த விஜய் மக்களது பணத்திலிருந்து ₹1 கூட தொட மாட்டேன். எனக்கு அது தேவையில்லை. தவறு செய்த யாரையும் விடவும் மாட்டேன். அப்படியொரு எண்ணம் இருந்தால் இன்றே அதை அடித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சென்னை தலைமை செயலகம் வந்து முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து தற்காலிக சபாநாயகருக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக சென்னை தலைமை செயலகம் வந்தார். முன்னதாக அங்கு அளித்த போலீஸ் மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து தற்காலிக சபாநாயகருக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். அவருக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடவுள்ளது. தற்காலிக சபாநாயகர் சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா முன்னிலையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்க உள்ளார்கள். நாளை மறுதினம் புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் புதிய அரசு பெரும்பான்மை நிரூபிக்க உள்ளது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை தொடர்பில் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் வழங்கியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தமது சமூக வலைதளத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கின்றேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று பேச ஆரம்பிக்காதீர்கள். அதெல்லாம் இருக்கின்றது. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்துத்தான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம். 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு. இந்த குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கின்றீர்கள்.
அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீர்கள். உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கின்றேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்ற நுணுக்கங்களையும் எங்களைப் போல நீங்களும் நிச்சயமாக கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கின்றேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று குறிப்பிட்ட தினத்தில் தாம் ஆஜராக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தச் சென்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 6 ஏர்பஸ் A330 விமானங்கள் மற்றும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களை கொள்வனவு செய்தபோது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றதாக அப்போதைய தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது தமக்கு கிடைத்த $2 மில்லியன் $20 மில்லியன் ரூபாவை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரட்னவிற்கும் 60 மில்லியன் ரூபாவை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன கூறியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்சவிடம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்கின்ற ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணை குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நிச்சயமாக நான் ஆணைக்குழுவில் முன்னிலையாவேன், அங்கு நான் சென்றுதானே ஆக வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளார். மறைந்த கபில சந்திரசேனவின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை 5 மணிக்கு பொரளை பொது மயானத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து காங்கேசன்துறை பயணிக்கும் யாழ்தேவி ரயில் நாளை முதல் மீண்டும் தமது சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையில் யாழ்தேவி ரயில் பயணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான யாழ்தேவி ரயில் சேவை செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் மாத்திரம் இடம்பெறும். இந்த புகையிரதமானது குளிரூட்டப்பட்ட 4 முதலாம் வகுப்பு பெட்டிகளை கொண்டதாகும். ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோர்வ இணையதளம் ஊடாக அல்லது ஆசன முன்பதிவு வசதி கொண்ட புகையிரத நிலையங்களுக்கு சென்று பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய கட்டண முறைமை நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மின் உற்பத்திக்கான செலவுகள் உயர்ந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள சுமார் 38 பில்லியன் ரூபாய் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் மீதான சுமையை குறைக்கும் பொருட்டு அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க இணங்கியுள்ளது. இந்த மானிய சலுகை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையில் அமலில் இருக்கும். மாதந்தோறும் 180 அலகுகள் வரையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண வீட்டு நுகர்வோருக்கு எந்தவிதமான கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாது. எனினும் 210 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்த நுகர்வோருக்கான கட்டணங்கள் பயன்பாட்டு அளவிற்கு ஏற்பவே அதிகரிக்கப்பட உள்ளது. இதேவேளை மத ஸ்தலங்களை பொறுத்தவரையில் 180 அலகுகள் வரையான பயன்பாட்டிற்கு கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேற்பட்ட பயன்பாட்டு பிரிவுகளுக்கு கட்டண உயர்வு அமலாகும். சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளுக்கு பாதிப்புகள் இல்லாத போதிலும் பாரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு சுமார் 18% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கான கட்டணங்கள் சராசரியாக 11% அதிகரிக்கப்பட உள்ளன. மின் உற்பத்தி செலவு மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலையேற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. முன்பு மண் சரிவு அபாயம் இருந்து தற்போது செயலிழந்துள்ள இடங்கள் கூட இனி வரும் மழை வீழ்ச்சியுடன் மீண்டும் அபாய நிலையாக மாறக்கூடும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர எச்சரித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மண்மேடுகள் இன்னும் அப்படியே காணப்படுவதாகவும் மண் சரிவு காரணமாக பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான கற்கள் மேலெழுந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் மிக குறைந்த மழையின் போது கூட அந்த கற்கள் மீண்டும் சரிந்துவிடக்கூடிய அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்தார். முன்பு மண் சரிவு அபாயம் இருந்து தற்போது செயலிழந்துள்ள இடங்கள் கூட இனிவரும் மழை வீழ்ச்சியுடன் மீண்டும் அபாய நிலையாக மாறக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதை கருத்தில் கொண்டு முதலாம் கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச பிரிவு, மொனராகலை மாவட்டத்தின் படல்கும்புர மற்றும் வெள்ளவாய பிரதேச பிரிவுகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் வசிக்கின்றவர்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் பிரிவின் பிரதம பொறியியலாளர் இது பற்றி தெரிவிக்கையில், வானிலை அவதானிப்பு நிலையத்தின் தகவல்களுக்கு அமைய ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து திணைக்களம் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தற்போது நீர்ப்பாசன திணைக்களத்தின் வசமுள்ள 9 பிரதான நீர்த்தேக்கங்களும் 5 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய மழையினால் ஆறுகளின் நீர்மட்டம் ஓரளவு உயர்ந்துள்ள போதிலும் அவை இன்னும் அபாய கட்டத்தை எட்டவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் கிருந்தியோயா, வலவை, திதிரோயா, மல்வத்து ஓயா, கழனி மற்றும் கழு ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அந்த பிரதேசங்களில் வசிக்கின்றவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி இது பற்றி கூறுகையில், தற்போது சமூக அடிப்படையிலான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து நீர்நிலைகள் மற்றும் மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 9 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள கரிசல் பகுதியில் இன்று காலை மினி பஸ் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த பனைமரம் ஒன்றுடன் பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமைக்காக சென்று கொண்டிருந்த தொழிலாளர்களே இருந்துள்ளார்கள். விபத்தில் சிக்கிய 9 பேரும் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் மீட்கப்பட்டு உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குறித்த விபத்து தொடர்பாக தலைமன்னார் மற்றும் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு சென்றபோது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேவேளை கண்டி மகிங்கனே பிரதான வீதியின் உடுதும்புர நிசர்வ பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியொருவர் உயிரிழந்தார். கண்டியிலிருந்து மகிங்கனை நோக்கி பயணித்த லொரியொன்றும் அதற்கு எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதியை உடுதும்புர வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதேவேளை தெற்கு அதிவேக வீதியின் வெளியத்து மற்றும் கசாகல் ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட 154வது கிலோமீட்டர் மைல்கல்லுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் தற்போது தங்காலை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு கதிர்காமம் நோக்கி பயணித்த கார் ஒன்று முன்னால் சென்ற லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தரமற்ற இரும்பு கம்பிகளை உற்பத்தி செய்து சந்தைக்கு விநியோகித்த தொழிற்சாலை ஒன்றிற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை முத்திரையிட்டு மூடியுள்ளது. கோமாகம கைத்தொழில் வளாகத்தில் அமைந்துள்ள குறித்த தொழிற்சாலை கட்டாயமான SLS தரச்சான்றிதழின்றி தரமற்ற இரும்பு கம்பிகளை உற்பத்தி செய்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது சுமார் 3 ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த தொழிற்சாலையில் ஏனைய உற்பத்திகளுடன் இணைந்து 6 மில்லிமீட்டர் அளவிலான தரமற்ற இரும்பு கம்பிகள் தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. மேலும் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் சான்றிதழ் இன்றி இந்த இரும்பு கம்பிகள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்திற்கு முத்திரையிடுவதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. தெற்கு கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி படகில் தொழில் நிமித்தம் ஈடுபட்டிருந்த போது காயமடைந்த மீனவர் ஒருவரை இலங்கை கடற்படையினர் துரிதமாக செயற்பட்டு மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். கடந்த 3ஆம் தேதி காலி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 7 மீனவர்களுடன் குறித்த பல நாள் மீன்பிடி படகு கடலுக்கு சென்றிருந்தது. தெற்கு கடற்பரப்பிலிருந்து சுமார் 81 கடல் மைல் தொலைவில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது படகில் இருந்த மீனவர் ஒருவர் திடீரென்று காயமடைந்துள்ளார்.
கொழும்பிலுள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து மீட்புப் பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. அதன்படி அந்த பகுதிக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த MT மொபி என்ற வர்த்தக கப்பலின் உதவியுடன் காயமடைந்த மீனவர் முதலில் மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தென்னிலங்கை கடற்படை கட்டளை பிரிவிற்கு சொந்தமான விசைப்படகு ஒன்றும் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்று வர்த்தக கப்பலிலிருந்து மீனவரை பொறுப்பேற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் தொண்டைமானாற்றை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை சற்குணசீலன் மணி அவர்கள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சேதுலட்சுமி மகேந்திரன் அவர்கள் 9/5/2026 சனிக்கிழமை அன்று இறைவனமடைந்தார். யாழ்ப்பாணம் சுதுமலை வடக்கை புறப்படமாகவும் வடலியடைப்பு பண்டத்தரிப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகராசா நாகேஸ்வரி அவர்கள் 9/5/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சங்கானையை புறப்படமாகவும் மணற்காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை செபஸ்தியாம் பிள்ளை அவர்கள் 9/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.